வணக்கம். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பாத்ரூமில் எப்படி ஆ, சுடு தண்ணீர் நம்ம நார்மலாக குளிக்கக்கூடிய பச்சை தண்ணியும் எப்படி நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுறது, அந்த பாத்ரூமில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு இதைத்தான் நமது கடையர் செய்தி பிரிவில் ஒரு சிறப்பாக நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சுடு தண்ணி, பச்சை தண்ணி இது ரெண்டையும் மேலே ஒரு ஷவருக்கு வர்றதுக்கு உண்டான அந்த பைப்புகள் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பிளம்பர் நல்லா சுவர்களை அந்த பைப்புகளை பதித்திருக்கிறளவாக கட் பண்ணி அதில் பைப்புகளை அட்டாச் பண்ணியிருக்கிறாரு. இப்போ 2 பைப் மேலே அட்டாச் பண்ணியிருக்கிறாரு. அது சுடு தண்ணி, அதாவது பச்சை தண்ணி போய் சுடு தண்ணி வர்றதுக்கு உண்டான பைப்புகளை எப்படி அங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்கன்ற அந்த பைப்புகளை கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு காட்சியில் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதே நேரத்தில் இந்த பைப்புகள்லாம் எப்படியெல்லாம் கட் பண்ணுறாங்க, இந்த பைப்புகளை கட் பண்ணி எப்படி அங்கே பொறுக்கிற காட்சிகளை தான் நமது கடையர் செய்தி பிரிவில் தற்போது மக்களினுடைய பார்வைக்காக நம்ம காட்டிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நமது கடையர் செய்தி பிரிவு பொதுமக்களின் நலனுக்காகவும் பொதுமக்கள் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக நம்ம தொடர்ந்து கட்டிடக்கலைத்துறை மற்றும் பல விஷயங்களை படம் பிடிச்சு நமது கடையர் செய்தி பிரிவுடைய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்கிறோம். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அழகு பாத்ரூம் தான், குளியல் அறை, கழிவறை, குளியல் அறை இரண்டும் சேர்த்தக்கூடிய அந்த அதுதான் இப்போ நாகரிக வளர்ச்சியின் அடிப்படையில் ஒரு லைஃப் ஸ்டைலாக அமைஞ்சிருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் அந்த சுடு தண்ணி, பச்சை தண்ணி, மேலே ஷவருக்கு போகக்கூடிய பாதி தண்ணி, அந்த நீர் வழித்தடங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் வழித்தடங்களை எப்படி உருவாக்குவது, அதை பிவிசி பைப்பு, சுடு தண்ணி வருவதற்கு உண்டான பிவிசி பைப்பு, பச்சை தண்ணி வருவதற்கு உண்டான பிவிசி பைப்பு, இதெல்லாம் அதுக்குண்டான நாகரிக காலத்தின் அடிப்படையில் அதுக்கென்று பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மெட்டீரியலை அங்கே பொருத்தும் பணியை நமது பிளம்பர்கள்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் தற்பொழுது பார்த்துக்கிறீர்கள். இந்த கழிவறை, குளியறை, கழிவறையுடன் கூடிய குளியறை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். கழிவு அறையுடன் கூடிய குளியல் அறை. ஸோ அதில் வாஷ் பேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம அந்த பைப்புகள்லாம் கட் பண்ணி நம்முடைய பொருத்தக்கூடிய வேலைகளை நம்ம துரிதமான முறையில் நம்ம பிள்ளைங்கள்லாம் செஞ்சு இருக்கக்கூடிய காட்சியை தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கழிவறையில் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி 3 அடிக்குள்ளே இல்லை 4 அடிக்குள்ளே அகலம் ஒரு 3 அடி இருக்கலாம், நீளம் ஒரு 7 அடி கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம விசாலமான ஒரு தோட்டத்தோடு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதனால் கழிவறை, குளியறையுடன் கூடிய அந்த காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோங்க. ஸோ ஒவ்வொரு துறையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம் என்று நம்ம இந்திய நாட்டுக்கு நம்ம சொல்லலாம். ஒரு காலத்தில் குளியல், கழிவு அப்படின்னு மனிதனுடைய உபாதைகளை கழிக்கணும்னா வெளியில் தான் போகணும். வெளிக்கு போகும் என்று சொல்லப்படுவார்கள். இந்த வெளியே தான் போவாங்க. குளிக்கணும்னா ஆற்றங்கரை, குளத்தங்கரை அது மாதிரி போவாங்க. அப்போ ஆண்களுக்கென்று பெண்களுக்கென்றும் எல்லாம் ஒரே ஆறில் தான், ஒரே குளத்தில் தான் ஆண்களும் பெண்களும் குளித்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் நாகரிகத்தினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் கழிவறை, குளியலறை அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் மனிதன் மறைத்து கொள்வதற்காக படல் என்று சொல்லக்கூடிய தென்னை ஓலை, பனை ஓலை போன்ற ஓலைகள் பாத்ரூம்களை வடிவமைச்சு அதில் கல்லுகள்லாம் போட்டு அதில் குளிச்சுக்கிட்டு அது அதனுடைய நாகரிகத்தினுடைய முதற்படியாக. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதிலே சிமெண்ட்டில் போட்டு அது குளியல் அறையில் வெறும் குளிக்கத்தான் பயன்படுத்தினாங்க. முதல்லாம் பாத்ரூம்னால் வெறும் குளிக்கல் மட்டும்தான். கழிவறை அந்த அளவுக்கு
சரியாக பயன்படுத்தவில்லை. அதுவும் குளத்துக்கரை பக்கம், ஆற்றுக்கரை பக்கம், மறைவான பகுதிகளில், சீமக்கரை பகுதிகளில் ரொம்ப அடர்ந்த செடி கொடிகளுக்குள்ளே தான் போய் வெளிக்கு போகுது என்று சொல்லி அந்த மாதிரி தான் மனிதர்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள். அதற்கடுத்து நாகரிகத்தின் வளர்ச்சிப்படி நகர வாழ்க்கைக்கு செல்லும் பொழுது நகரத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து மறைவான இடங்கள், ஒரு காட்டுப்பகுதியான ஒரு மறைவான இடங்கள் வந்து கிடைப்பது கிடையாது. அதனால் மனிதன் வந்து தன்னுடைய உபாதைகளை, அதாவது மனித கழிவை இயற்கை விவாதங்கள் செய்வதற்குண்டான போதுமான இடங்கள் இல்லாத காரணத்தினால் அவர்கள் வந்து தன்னுடைய வீட்டுக்கு அருகிலேயே அந்த மனித கழிவறைகளை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மனித கழிவறையில் கட்ட ஆரம்பிக்கிறோம். நாகரிகத்தின் வளர்ச்சிப்படியில் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு மண்ணால் செய்த மண்ணிலே செய்த ஓடின் மூலமாக செய்த அந்த மாதிரி இது பயன்படுத்தினாங்க. அதுக்கடுத்து பீங்கான் இதில் பயன்படுத்தினாங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக வந்து நிறைய வந்துருச்சு. அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் அடுப்பறைகளில் வந்து முதலாம் வந்து நான் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் தான் போட்டு பாத்திரம்லாம் விளக்குவாங்க. இப்போல்லாம் கிச்சன் பக்கத்துலேயே சிங்க்குன்னு ஒன்று வைத்து கிச்சனுக்கு பக்கத்துலேயேவும் பாத்திரங்கள் விளக்கி கிச்சன்லேயே எல்லா வேலையும் முடிச்சுற மாதிரி ஒரு தோட்டத்தை சுருக்கி கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறோம். முறைப்படி அந்த தண்ணீர் வந்து எப்படி வெளியில் போகணும், எப்படி தண்ணி அந்த அறைக்குள் வரணும், அந்த தண்ணி வந்து முறைப்படி வந்து கசியாமல் அதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணணும். இந்த வாட்டர் ப்ரூஃப் பண்ணி அதுக்கடுத்து அந்த தண்ணி எந்த லீக்கேஜ் ஆனாலும், சப்போஸ் தண்ணி வந்து படிப்படியாக கீழே போயிடாவோ அந்த தண்ணி வெளியில் போகிற மாதிரி அதற்குண்டான பைப்புகள்லாம் வடிவமைக்கப்பட்டு அந்த பையெல்லாம் நிறைய இதில் வந்து நிறைய ஒர்க்கிங் இருக்குது. அதை கட் பண்ணி அதை பூசி செஞ்சு அந்த பார்த்து சுடு தண்ணி பைப்பு, பச்சை தண்ணி பைப்பு அப்படின்றதெல்லாம் பார்த்து செஞ்சு அது என்னென்ன ஒவ்வொரு விஷயங்களுமா நம்ம வந்து பார்த்து அந்த ப்ளம்பிங் ஐட்டங்கள்ஸ், நம்ம பைப்பிங் மெட்டீரியல்ஸு இதெல்லாம் போட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் அதெல்லாம் பொருத்தணும். அது பொருத்துறதுல தான் வேலையே இருக்குது. அந்த பொறுத்துறதுல தான் சுடு தண்ணி, பச்சை தண்ணி, அந்த ரொட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரொட்டேஷன் சொல்கிறதுல தான் அது சில வேலைகளே இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு செயலும் அதனால் இந்த குளியலறையும் கூடிய கழிவறை அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து மன்னர்கள், ராஜ மன்னர்கள், அந்த அந்தப்புறங்கள், அவங்களுக்கென்று குளிக்கிறதுக்கு தனியான குளங்கள், அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய பெண்கள் அப்படின்றது மன்னர்கள் ஆட்சி காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு பிரத்யோகமாக பெண்களுக்கு கவனிக்கிறதுக்கு பெண்கள் இருந்தார்கள், ஆண்களுக்கு கவனிக்கிறதுக்கு ஆடவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பெண்டீர் ஆண்டார் அப்படின்னு சொல்லி நிறைய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களுடைய மன்னர்களுடைய ஆட்சி அதிகாரங்கள், மன்னர்களுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து கட்டிடக்கலைத்துறை என்பதும் வெகு சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கட்டிடக்கலைத்துறை என்றாலும் தமிழ்நாடு தான். அது குறிப்பாக இந்தியா தான் கட்டிடக்கலைக்கு சிறந்தது வந்து உலகத்திலே இந்தியா தான் என்று பேசப்படுகிறார்கள். ஏனென்று கட்டிடக்கலைத்துறை என்பது வந்து இன்றைக்கி வெளிநாட்டினர் அனைவரும் வந்து வியந்து வியப்புடன் சென்று கேமரா எடுத்து வீடியோ எடுத்து போகக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலையில் சிறந்த துறையாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில்னு சொல்லி கும்பகோணம் போன்றவும் வெளிநாட்டவர்கள் எவரேனும் வந்தாலும் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்தால் அங்கு இந்திய கட்டடக்கலை துறையில் சிறந்து விளங்கக்கூடிய கோபுரங்களையும் சிற்பங்களையும் அந்த சிற்பிகள் மூலம் செதுக்கப்பட்ட மனித ஓவியங்களையும் கருவறை முதற்கொண்டு கோபுர கலசங்கள் இருக்கக்கூடிய 4 நிலை கோபுரங்களில் இருக்கக்கூடிய அந்த கோயில் சிற்பங்களையும் எவ்வளோ ஒரு நுணுக்கத்தோடு கற்களை எப்படி அந்த காலத்தில் கணினி இல்லாமல் வெறும் சிற்பி மூலம் அந்த ஒளி மூலம் எப்படி செதுக்கியிருப்பார்கள், எப்படி தன்னுடைய திறமையை அங்கே எப்படியெல்லாம் இந்தியர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்த்து அதை போட்டோ எடுக்கிறார்கள். அதை ஒவ்வொரு இதுவும் எடுத்து கொண்டு சென்று
அதை பதிவு செய்கிறார்கள் வெளிநாட்டில். அப்போ அவ்வளவு சிறப்பு அம்சமாக இருக்கிறது நமது இந்திய கலையில் சிறப்பாக இருக்கக்கூடிய கட்டடக்கலை துறை என்பது நமக்கு இப்போ தெளிவாக தெரிகிறது. ஆகினால் கட்டடக்கலைத்துறை என்பது இந்திய பண்பாட்டும் கலாச்சாரத்திற்கும் ஒரு சிறந்தது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கட்டடக்கலைத்துறையை பற்றி நமது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தொடர்ந்து கட்டடக்கலை துறையில் சிறப்பான ஒரு முக்கியத்துவம் கருதி மக்கள் தெரிந்து கொள்வதற்காக நமது கடையர் செய்தி பிரிவு தொடர்ந்து இதுபோன்ற ஒரு விழிப்புணர்வு கட்டடத்துறையிலும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து நாம் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தமிழகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் என்று சொன்னால் நமது கடையர் டிவி என்பதைத்தான் நம் பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஏற்படுது. இந்த கட்டடக்கலைத்துறையில் நம்ம குடிநீர் பைப்புகள், கழிவுநீர், குளியலறை அத்தனை பைப்புகளும் எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறது, அது எப்படியெல்லாம் இது பண்ணுறதுலாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்ற ஒரு தோற்றத்தை வந்து நமது கடையர் செய்தி பிரிவுகளுக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இது போன்ற இன்னும் அடுத்த கட்ட இந்த பைப் மூலம் நாம் எப்படியெல்லாம் தண்ணீரை ஃபிட் பண்ணுவோம், எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறது என்ற ஒரு காட்சியை அடுத்த ஒரு வலைவழி காட்சிகள் கண்டிப்பாக மக்களுக்கு நம்ம காட்டப்படுவோம். அதுவரை மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது கடையர் செய்தி பிரிவு. மீண்டும் அடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். ஸோ இது போன்ற நல்ல செய்திகளை காண நமது கடையர் செய்தி பிரிவு